ரஜினிகாந்த் இஷ்யூ சார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு அந்த சிஸ்டத்தை மாத்தணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆதவர்ஜுன் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தாவேகாவுக்கு பின்னடைவாக எப்படி பின்னடைவு? ஏன் ரஜினியை சீண்டணும்? Tell me why he didn't start the political party. திமுக நெருக்கடி கொடுத்து அவர் வரலையா? மன வலிமை இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இல்ல நான் எதுவுமே சொல்லல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்ம பொதுவா சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் அவங்க ஆதரவாளர்களை நமக்கு எதிராக திருப்பிக்கிற போக்கா தெரியுது. மற்றவர்கள் ரொம்ப பெண்களையும் தலைவர்களையும் ரொம்ப அநாகரிகமா பேசுறாங்க. அது ஏன் பேசுபொருள் ஆக மாட்டேங்குது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார் சார். அவருக்கு தண்டனையே உறுதியாயிடுச்சு. மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட அவர்களும் பேச்சாளர் தானே சார். அவர் திமுகவுடைய ரெப்ரசன்ட் தான் பண்றாரு. ரெப்ரசன்ட் தான் சார். திமுக மேடைகள்ல தான் கீழ இருக்கவங்க எப்படி வேணா பேசலாம். டாப்ல இருக்கிறவங்க அதான் சார் நீங்க பேசுறதும் ஆதவ் பேசுறதும் அவங்களோட ஒப்புமை டாப்ல ஆகிறது யாரோ ஒரு இன்னொரு நபராவோ இல்ல ஒரு தலைவராவோ இருக்காங்க. ஆனா இங்க நீங்க ஒரு பெரிய கூட்டத்தையே பேசிக்கிறீங்களா? அஜித் பத்தி நீங்க பேசி அது ஒரு சர்ச்சை. நான் என்னங்க பேசுறேன்? இல்ல சார், சும்மா ரேசிங் அது இதுன்னு எல்லாரும் போகும்போது என் தலைவர் வராருன்றது. அரசியல் வருகையை ரொம்ப கேவலமா எதிர்த்தவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. சொன்னேன் இருக்காங்க சார். எஸ், எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனா நான் சொல்றது நான் வரலைன்றாரு ஒன்ஸ். அதுக்கப்புறம் அவர் மீண்டும் பொது மனிதன் ஆயிட்டார். இல்ல சார், அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. விஜய் அவர்களுடைய சில தனிப்பட்ட விவகாரங்கள் அது கடுமையான சர்ச்சைகளை கடுமையான விஷயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு பெட்டரா இருக்கு ஓட் பர்சன்டேஜ்னு சொல்ற அதே மீடியா இதனால கொஞ்சம் சரிஞ்சு இருக்குன்றதையும் காட்டுறாங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். ரஜினிகாந்த் இஷ்யூ சார். ஓகே, அவர் குறித்து ஆதவர்ஜுனா ஒரு மேடையில பேச போக அது பற்றி எரிந்து பலர் தரப்புல இருந்தும் கண்டனங்கள் வந்து ரஜினியே அதற்கு எதிராக அறிக்கையை விட்டு அப்புறம் ஆதவர்ஜுன் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தாவேகாவுக்கு பின்னடைவாக எப்படி பின்னடைவு? எப்படி பின்னடைவு வரும்? ரஜினி ரசிகர்கள்லாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்க போட்டிடுவோம். மன்னிப்பு கேட்டாங்க. போட்டிட்டோம். இது ஜனநாயக நாடு சார். போட்டிட்டோம். ஏன் ரஜினியை சீண்டணும்? Tell me why he didn't start the political party. என்ன அவர் காரணங்களை சொல்லி தானே இது பண்ணாரு. சொன்னாரு அது ஒரு கொரோனா டைமா இருந்துச்சு, ஒரு ஏஜ் ஃபேக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு சொல்லுங்க சார், நீங்களே சொல்லிடுங்க. That was see, you should have, I don't want to go deep into that. அதை கடந்து போயிடலாம். மன்னிப்பு கேட்டாரு, இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. நம்ம பழைய வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கு, நீங்க போய் பாருங்க. திமுக நெருக்கடி கொடுத்து அவர் வரலையா? ஏன்னா நம்ம சொல்லவே இல்லை. அது அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சார், பழைய வீடியோ நிறைய இருக்கு, போய் பாருங்கன்னு தான் சொன்னேன். அர்ஜுனமூர்த்தி யாரு? அர்ஜுனமூர்த்தி யாரு? அவர் கட்சி இல்லைங்க, நான் என்னுடைய சேனல்லே ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா நிறைய வரும். ஸோ மன வலிமை இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இல்லை நான் எதுவுமே சொல்லலை. He had spoken. எங்க ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினாரு, அப்பாலஜைஸ் கேட்டாரு. அதற்கு மேல அதில் போய் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கணும். ஓகே, இது நிறைய பேர்த்து இந்த மாதிரி நம்ம பொதுவாக பேசிட்டு பொதுவாக சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் அவங்க ஆதரவாளர்களை நமக்கு எதிராக திருப்பிக்கிற போக்கா தெரியுது. அப்படி இல்லைங்க. திமுக அதிமுக பேசுறதை விட பிலோ த பெல்ட் ரொம்ப அநாகரிகமாக நாங்கள் பேசுறது இல்லை. நேற்று சிவி சண்முகம் என்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியும். அதை அது வந்து கண்டிக்க வேண்டியது சார். அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிச்சிருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பேசினாரு தெரியும். உதயநிதி என்ன பேசினாரு? ஏன்னா எதை சொல்றீங்க? எங்கேருந்து அந்த அம்மாக்கு எடப்பாடி எப்படி தவழ்ந்து வந்தாருன்னு, எதுலேருந்து தவழ்ந்து வந்தாருன்னு சொல்றாருல, அது ரொம்ப அநாகரிகமா சொல்றாரு. காலு கீழே தவிழ்ந்து வந்தாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேடைகள்ல நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இல்லைங்க, ஒரு பெண் காலுக்கு கீழே இருந்து தவிழ்ந்து வந்தது அது நாகரிகமான ஸ்டேட்மெண்ட்டா? நான் அந்த காட்சியை தான் விவரிச்சாருங்கிற அடிப்படையில தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, அந்த காட்சி அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ வி ஹாவ் அ டீசென்ட் டெக்கோரம் எங்களுடைய கட்சியை பொறுத்து. ஆனால் இது வந்து பெருசாக பேசு பொருள் ஆகுது.
மற்றவர்கள் ரொம்ப பெண்களையும் தலைவர்களையும் ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறாங்க. அது ஏன் பேசு பொருள் ஆக மாட்டேங்குது? இயல்பாகவே சார் தாவேக்கா அல்லது விஜய்க்கு கிடைக்கிற மீடியா வெளிச்சங்கிறது, சமூக ஊடகங்களினுடைய வெளிச்சங்கிறது, எல்லாத்தினுடைய அந்த பார்வைன்றது மற்றவர்களுக்கு குறைவு தானே, அது உங்களுக்கே தெரியும்ல. ஆமா, இயல்பா. அப்ப இங்க பேசும் பொழுது அது இன்னும் கூடுதலா முக்கியத்துவம் பெறது இயல்பும் தானே. இல்லை, இது எது ரொம்ப அப்ஜெக்ஷனபிள்னு நீங்க பார்க்கணும். சார் சிவி சண்முகம் பேசுனதை யாருமே கண்டிக்காம இருக்க முடியாது, எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ஈவன் எல்லா பார்ட்டியில கூட்டணியில இருக்கிற அதுக்கு ஈக்குவலா டிஎம்கேலையும் கண்டிக்கணும்ல. அதான் சார் அவங்கவுங்க கண்டிக்கிறாங்க. திமுக நடந்தது கனிமொழி ஏதாவது சில விஷயங்கள் கண்டிச்சிருக்காங்க, இப்படி கண்டிக்கிற அதுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் தாவேக்கல வேற ஏதாவது சும்மா ஏதாவது பண்றது கூட பெருசாயிடும் சார். ஏன்னா அந்த மீடியா அட்டென்ஷன், அந்த பாப்புலாரிட்டி தாவேக்காக்கு இயல்பான அந்த கவர்ச்சி இருக்கு. கரெக்ட். அதோட நான் என்ன சொல்றேன், அந்த கட்சிகள் இருக்குல்ல, அதற்கு ஒரு மனசாட்சி இருக்குமா இல்லையா? இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார் சார், அவருக்கு தண்டனையே உறுதியாயிடுச்சு. இவர் பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திமுக அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஜெயிலுக்கே அனுப்பிச்சாங்க சார், அரசு நடவடிக்கை. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு வெளில? என்ன சொல்றாரு? தம்பி உதயநிதி அவர்கள் நீ தான் பேசணும்னு என்னை கூப்பிட்டாரு, பெரியவர் வேணா நீ பேசாதன்றாரு, ஆனா சின்னவர் நீ தான் கூப்பிடணும், நீ உன் ஸ்டைல்ல பேசு அப்படின்றாருன்றாரு. இதுவா அட்லீஸ்ட் அவர்கிட்ட குறைந்தபட்சம் அநாகரிகமா பேசாதீங்கன்னு சொல்லணும்ல. அப்படியே பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட அவர்களும் பேச்சாளர் தானே சார். அதுவும் அவர் திமுகவுடைய ரெப்ரசன்ட் என்ன பண்றாரு? ரெப்ரசன்ட் தான் சார். திமுக கீழ இருக்கவங்க எப்படி வேணா பேசலாம். டாப்ல இருக்கிறவங்க அதான் சார், நீங்க பேசுறதும் ஆதவ் பேசுறதும் அவங்களோட ஒப்புமை. டாப்ல இருக்க உதயநிதி முதல் பாட்டம்ல இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரையும் இப்படிதான் பேசுறாங்க. இன்னொன்னு சார், அதுல அஃபெண்ட் ஆகிறது யாரோ ஒரு இன்னொரு நபராவோ இல்ல ஒரு தலைவராவோ இருக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க ஒரு பெரிய கூட்டத்தையே பகச்சுக்கிறீங்களா? அஜித் பத்தி நீங்க பேசி அது ஒரு சர்ச்சை. நான் என்னங்க பேசுறேன் அஜித் பத்தி? இல்ல சார், சும்மா ரேசிங் அது இதுன்னு எல்லாரும் போகும்போது என் தலைவர் வராருன்றது ஒப்புக்காக நம்ம ஊர்ல நடந்த ரேசிங் அது. உதயநிதி ரேஸ் விட்டு இருந்தார் இல்லையா? அஜித்த சொல்ல நான் எதுங்க அஜித்த சொல்ல? ஓகே ஓகே. இல்ல எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அப்படி புரிஞ்சுப்பாங்க. இப்ப ரஜினி ரசிகர்களை இல்ல சார், அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. எஸ், அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு? சரி, ஒரு வேண்டியவங்களை எதிரில நிக்க வச்சுக்கிற மாதிரி இல்ல. அந்த மேடையிலேயே ஒரு ரஜினி ரசிகர் அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. we don't நாங்க யாரையும் பகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு நாங்க பகிச்சுக்கணும்? அது விருப்பமும் இல்லை. அது பாதிப்பை ஏற்படுத்தாதா? நீங்க விருப்பம் இல்ல, நீங்க இன்டென்ஷனலா பண்ணல. பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். சோ இதுல இந்த ரஜினி அரசியல் வருகையை ரொம்ப கேவலமா எதிர்த்தவங்கலாம் இங்க இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா எதிர்த்தவங்க அரசியல் வருகையே சார். ஆனா அரசியல் நான் வரலன்ட்டாரு, முடிஞ்சிருச்சு. சொல்றேன், இதுக்கப்புறம் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இருக்காங்க சார், எஸ், எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனா நான் சொல்றது, நான் வரலன்ட்டாரு ஒன்ஸ். அதுக்கப்புறம் அவர் மீண்டும் பொது மனிதன் ஆயிட்டார், மீண்டும் கட்சி சார்பற்றவர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை சார் நான் சொல்றேன், அவர் பேசினாரு, மன்னிப்பு கேட்டாரு. நீங்க மன்னிப்பு கேட்காம சுத்திட்டாங்க பல பேரு. நான் அதுக்குள்ள நீங்க சொன்னதுனால போனேன். இன்னொரு பக்கம் சார், விஜய் அவர்களுடைய சில தனிப்பட்ட விவகாரங்கள் அது கடுமையான சர்ச்சைகளை, கடுமையான விஷயங்களை ஏற்படுத்துது. ஐ டோன்ட் திங்க் சோ சார். அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தல ஒரு நேஷனல் மீடியால, அதனால பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு கருத்து கணிப்பு போடுறாங்க. How far it is true? I don't think so. உங்களுக்கு பெட்டரா இருக்கு ஓட் பர்சன்டேஜ்னு சொல்ற அதே மீடியா இதனால கொஞ்சம் சரிஞ்சு இருக்குன்றதையும் காட்டுறாங்க. இல்ல சார், அப்படி இல்லை அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஸோ அதுலேயும் எந்த சிக்கல் இதெல்லாம் இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போதைக்கு எங்களுடைய நோக்கம் டு டீபவர் டிஎம்கே, அதுதான் எங்களுடைய, அதுக்காக தான் வி ஆர் ஒர்க்கிங். இதில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எங்களுக்கு இல்லை. மீடியா வில் ஹாவ் தேர் ஓன் ஹிடன் அஜெண்டா, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன வேணால் கிளப்பி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு நம்ம செவி சாய்க்காம இவங்களுக்கு மக்களை குழப்பணுங்க, குறிப்பாக மைனாரிட்டிஸை குழப்பணும். அது அவங்க பயத்தில் என்ன பண்ணுறது? தேர் ஸ்பெண்டிங் crores and crores of money for that. மைனாரிட்டிஸ் ஏன் அவங்க குழப்பணும்? திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூக்கு எதுவும் பேசலைங்க. திருப்பரங்குன்ற மறுபடியும் சொல்கிறேன், அது இட் வாஸ் a created issue by DMKங்க.
கோர்ட்ல அவங்களே ஜட்ஜு கிட்ட சொல்லியா பண்ண முடியும் சார். சார், யாரோ வழக்கு போடுறாங்க. ஒரு ஏதோ ஒரு நடக்குது. ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அதிகாரி இஸ்லாமியர்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மாற்று அந்த 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 அதிகாரியை மாற்று. இவர் எப்படி கலெக்டர் அதான் ஆர்டர் சார் போடுறாரா? எங்கேயோ ஏதோ ஒரு தவறு. கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரா? ஆர்டரே இல்லை. எப்படி அவர் அதிகாரி நிறுத்த முடியும்? ம், ம். தூக்க வர அப்படின்னு அது அந்த பாயிண்ட்ல தூக்கி எறியதை விட்டுட்டு அதான் சார் அங்க ஏதோ ஒரு தவறு நடக்குது. ஆனா சரி பண்றாங்களான்னு பார்க்கணும். எங்க சார் ஏங்க அந்த அதிகாரி இன்னும் அங்கே தானே இருக்கிறாரு. இன்னும் அந்த அதிகாரி எதுக்கு அங்கே வச்சிருக்கீங்க? ஒரு அதிகாரி தவறு பண்ணா என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் அவரை டிரான்ஸ்ஃபர்னாச்சும் பண்ணல. நீ இங்கே உட்காந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆர்எஸ்எஸ் வேலையை பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நான் இதில் சொல்கிறது தவறுன்னா எந்த இஸ்லாமிய அமைப்பிட்ட போய் கேட்டுங்க. அவர் ஒரு இண்டிவிஜுவலால் உருவாக்கப்பட்ட இஷ்யூ. ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும் அரசை பேக் பண்றாங்க. நீங்க அரசோட அன்னைக்கு நடவடிக்கை இல்லைங்க, வரவேற்கிறாங்க. ஒரு வருஷம் பின்னாடி போய் பாருங்க. முதல்ல அவங்க தாங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரைட் சார். போராட்டத்தை அவங்க தான் இப்போ- ஆரம்பிச்சது என்னன்னா அந்த அதிகாரியை மாத்தினா சரியாயிடும். ஏன் இந்த ஒரு அதிகாரியை மாத்துறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லையா? அன்னைக்கு தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன சார்? இந்த- அன்னைக்கு தாவேக்காவோட ஏங்க, நிலைப்பாடு அன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு நிலைப்பாடுன்றது சிறுபான்மையினர் பக்கம் தான். இன்னைக்கு என்ன எடுத்தோம் சார்? இருங்க. வெளிப்படையா என்ன எடுத்தோம் ஏங்க சார்? ரெண்டு- நம்ம சொல்லலாம். ஏங்க, நான் யாருக்கு ஆதரவு நானே ஏதாவது ஒன்று சொல்லி இல்ல 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 see அன்னைக்கு you யாரு- understand. இது வந்து ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் அந்த டிராமா. எஸ் இந்த அந்த டிராமா டிராமால மீது நான் அந்த அந்த டிராமா மீது தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இருங்க, உள்ளூர் மக்கள் அதுல என்ன பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? உள்ளூர் மக்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ரைட் சார். ஒரு டிராமா நடக்குது இல்ல சார்? கேக்குறத சொல்லுங்க சார். அப்ப நான் சொல்றேன். அமைதியா இருக்காங்க சார். ஏன் அமைதியா இருக்காங்க. ஏன்? எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லிணக்கம் இருக்கு. நல்லிணக்கம் சூப்பரா இருக்குல்ல. இருக்கு. அப்ப இதை கிரியேட் பண்றது யாரு? கிரியேட் பண்றாங்க. ரைட். இப்படி பண்றாங்க. உங்க நிலைப்பாடு என்ன சார்? ரெண்டு- கட்சி ஏன் இதுல நிலைப்பாடு நான் எடுக்கல? சொல்லி முடிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் அரசியல் லாபத்துக்கு அடிச்சுப்பீங்க. அரசியல் லாபத்துக்காக ஆமா. மக்களுடைய பிரச்சனையை மக்களோட பிரச்சனையே இல்லைங்க இது. ஓகே எதுவுமே இல்ல. அந்த அரசியல் லோக்கல் லாபத்துக்காக மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது. எதுவுமே இல்ல சார். இது ஆர்டிபிஷியலி கிரியேட்டட். கிரியேட்டட். Yes. ஓகே. ஓகே. இப்போ இந்த ஆர்டிபிஷியல் கிரியேட்டட்ல ஓகே பாஜக நல்லா பண்ணுது சொல்லணுமா இல்ல டிஎம்கே நல்லா பண்ணுது சொல்லணுமா? எந்த பக்கம் சார்? ஏங்க நம்ம மக்கள் பக்கம் தாங்க. அதான் சார் மக்கள் பக்கம்னா என்ன? கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பை நிறைவேற்றணும்ன்றீங்களா இல்லையா? யாரு கோர்ட்டுக்கு போனது? கேஸ் போட்டது யாரு? தனிநபர் சார். யார் தனி நபர்? ராம ரவிக்குமார் தனி நபரா? ம். ஏங்க ஒரு- ராம ஒரு- ரவி ஒரு கட்சி தலைவர் சார். என்னங்க அவர் எந்த கட்சியோட தலைவர்? ஒரு இந்து கட்சியினுடைய இந்து முன்னணி இந்துத்துவ தானே. கட்சியினுடைய- அப்ப எதுக்கு ஏங்க அங்க வந்து இத்தனை போராட்டங்கள் வந்து பாஜக சார்பில் அதான் இந்த சார், அமைப்பு- இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அமைப்புக்கு பர்மிஷன் கொடுக்குற இந்த அரசு ஏன் மக்கள் அதிகாரம் போன்ற இஸ்லாமிய அமைப்பு போன்ற இப்ப உங்களுக்கு Right, போராட்டம் sir, right, ஏன் right. கொடுக்க மாட்டேங்கிறாங்க? திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நீங்க சொல்ற மாதிரி எடுத்துப்போம். எக்ஸாக்ட்லி. உங்க நடவடிக்கை, இருங்க. உங்களுடைய செயல்பாடு, நான் சொல்றேன். உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? Right. உங்க கட்சி ஏன் அதுல ஸ்டாண்ட் எடுக்கல? அமைதியா இருக்காங்க. அங்க உள்ள லோக்கலுக்கு இது பிரச்சனையே கிடையாது. கிடையாது. அதனால தாங்க என்னங்க நீங்க மக்கள் உண்மையான மக்கள் சார், இருங்க இப்ப பிரச்சனை இப்படி வந்துருச்சு சார். ஐயோ இல்லங்க கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றணும் இல்ல. ஐயோ. நீங்க என்ன அதுல இருங்கங்க. எல்லா கட்சியும் ஒவ்வொன்னு சொல்லுது சார். சி எல்லா கட்சியும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா உண்மையான மக்கள் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நாங்க நிக்கிறோம். ரைட் சார். அது மக்கள் பிரச்சனை இல்ல. சோ ஏத்திட்டு போயிரலாம். இது வந்து டெக்கரேட்டட் டிராமா. அதான் சார். அந்த அந்த டிராமால டிராமால நாங்க போய் என்ன பண்ண முடியும்? அந்த டிராமாவோட நிறைவு விழாவா தீபம் ஏத்திரலாம். ஏங்க அது இன்னும் தொடருங்க. நீங்க வேற இல்ல சார் நம்ம ஏன் ஸ்டாண்ட் எடுக்க? ஏங்க இந்த டிராமால நீங்க எப்படிங்க ஸ்டாண்ட் எடுக்க சார், முடியும்? நீங்க ரெண்டு சொன்னது- பேரும் ஷேடோ பாக்ஸிங் பண்றாங்க. ம். ஷேடோ பாக்ஸிங் ஒரிஜினல் பாக்ஸிங்ன்றாங்க. ஐயோ ஷேடோ பாக்ஸிங் நான் வந்து என்ன பண்ணணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? ம். ஷேடோ பாக்ஸிங்ல யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? உண்மையை தானங்க பேசணும். உண்மையை பேசுங்க. அதுதாங்க இப்ப மக்கள் அங்க பிரச்சனைனா நாங்க போய் நின்னுருப்போம். மக்களுக்கு அங்க பிரச்சனை இல்ல. பிரச்சனை- ராம அதான் ரவிக்குமார் சார். அதுல ஏத்துனாலும் பிரச்சனை இல்ல, ஏத்தலைனாலும் பிரச்சனை இல்ல. அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லங்க அது இட் இஸ் என்ன சொல்றது, ரொம்ப அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனேட் ப்ளோ பண்ண ஒரு விஷயங்க. ஆமா சார். அத- ஓகே நீங்க சொல்றது அது எடுத்துக்கங்க எதுக்கு சார். நீங்க அதுக்காக அத நாங்க கருத்து சொல்லணும் எதிர்பார்க்கறதே முட்டாள்தானங்க அது. இல்ல சார். இட்ஸ் ஃபூலிஷ்னஸ். நீங்க ஒரு அரசியல் கட்சியா இல்ல? இல்ல அரசியல் கட்சி இது அரசியல் கட்சி தானே? Yeah. நீங்க ஒரு அரசியல் கட்சி இதுல என்ன தானே சார்? சந்தேகம் உங்களுக்கு? அதான் சார். அப்ப ஏங்க திமுக பண்ற சதி திமுகவும் பாஜகவும் சதி பண்ணுது. ஆமாங்க. தாவேகா என்ன பண்ணுதுன்னு கேள்வி தாவேக வரும். இதுக்கு சதியில பாட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த சதியை அம்பலப்படுத்துங்க. அந்த ஏங்க, சதியை சரி நான் செய்யுங்க. தான் சொல்றேனே. சதியை சரி செய்யறதுக்கு இல்லங்க. மக்களுக்கு அங்க பிரச்சனையே இல்லையே. சதி சார். see it's a orchestrated drama, right? ரைட் சார். அந்த டிராமா அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது மக்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியுதே. லோக்கல் மக்கள் அதுல போய் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அதான் சொன்னாங்களா? கரெக்ட். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த டிராமாவுடைய எண்ட் கார்டு ஏதாவது ஒன்னு வரணும்ல. ஏங்க அதுல இப்ப ஒரு இடம் வந்துருச்சு. டிராமா தாங்க அது. அதான் சார், அது இத drama வளர்த்து தான். என்ட்ரு கார்டு இது வரும்னு நினைக்கிறீங்களா? நோ, வரவே வராது. இவங்க எவ்வளவு தூரம் அதை ஃபியூல் பண்ணுமா பண்ணிட்டு இருப்பாங்க. இதையாவது உங்க கட்சி தலைவர் சொல்லணும்ல சார். நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். மறுபடியும் எல்லா கட்சியும் இல்ல, இல்ல. எடுக்குதுல்ல. மறுபடியும் நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா எப்படி நீங்க ஒரு ரூமரை கிளப்பி விட்டு எங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணணும்னு கேட்க நான் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நான் பத்தினி போய் நிற்க முடியாது இல்லையா?
நீங்க முடியுமா? ம். அவங்க பண்றது இட்ஸ் போலி. ம். எந்தவித இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் போராட்டம் நடத்த அனுமதிக்கல, எந்தவித ஜனநாயக அமைப்புக்கும் போராட்டம் நடத்த அனுமதிக்கல. வெளியிலேருந்து பாஜகவோடைய ஆதரவாளர்கள் அவ்வளோ பேர் வராங்க. தமிழ்நாடு அரசு நீங்க போய் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் வேணாம், இன்னைக்கே போராட்டம் நடத்தீங்க, மாட்டுத்தாவணியில் நடத்தீங்கன்றாங்க. ம். அதுக்கடுத்தது முருகர் திருவிழா வந்து அங்க நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது என்ன தே அதான் வாண்டட் அதுலேயே அவுட்டு தானே இவங்க. ஸோ நம்ம நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் நிலைப்பாடு எடுக்கணுங்க. மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது மக்களுக்காக நிலைப்பாடு எடுக்கணும். ரைட் சார். எஸ், மக்கள் பிரச்சனை ஆகுதுங்கும் போது இல்ல மக்கள் பிரச்சனையே ஆகல. ஆகாத ஒண்ணு நீங்க ஆனத மாதிரி ஜோடிக்கிறீங்க. இல்ல இல்ல என்னன்னா சார், சார் உங்களை தவிர சார், உங்களை தவிர let me எல்லா finish. கட்சிகளும் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எல்லாரும் தப்பு பண்ணா நானும் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாரும் தவறு பண்ணா நானும் அதை தவறு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து விளாத்திக்குளத்தில் ஒரு பள்ளி மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டால, எந்த கட்சி என்ன பேசினாங்க? எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. என்ன கண்டிச்சு என்ன பண்ணாங்க? கண்டிச்சா போதுமா? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 6:30 மணிக்கு மிஸ்ஸிங்கு, 9:30 மணிக்கு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீ இங்கேருந்து விளாத்திக்குளம் போ, விளாத்திக்குளம் போனால் குளத்தூர் போ, குளத்தூர் போனால் விளாத்திக்குளம், 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த பொண்ணு கடைசியாக வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் பக்கத்தில் செத்து போய் கிடைக்குது. 9:30 மணிக்கு அவங்க ஸ்டேஷனில் அக்செப்ட் பண்ணிட்டு தேட ஆரம்பிச்சா கூட உயிரோட காப்பாற்றிருக்கலாம். இதை பேசுங்க, இதுதான் மக்கள் பிரச்சனை. ஊடகங்கள் இதை பேசணுமா இல்லையா? ஒரு பையன் ஆகாஷ அடிச்சே கொண்டு வந்து காவல்துறை அவன் சொல்ல என் கண்ணை கட்டிட்டு கொண்டு போயிட்டு காட்டில் வச்சு இரும்பு ராடை வச்சு என்னை அடிச்சாங்க, காலை உடைச்சாங்க அப்படின்றான். அந்த அவ்வளோ பேசப்பட்ட பிறகு எஸ்பெஷலி தாவேக்கா அதை எடுத்து ரொம்ப பேசுறது எல்லாருமே பேசினோம். அதுக்கப்புறம் அந்த கேஸை கொலை கேஸ்ன்னு மாற்றினாங்க. கொலை பண்ணவங்க யாரப்போ? ஆகாஷை வந்து அடிச்சது காவல் மரணம் தான். காவல்துறை தானே கொலை. காவல் மரணம் இல்லை, காவல் கொலை. அது மர்டர்னு மாத்திட்டீங்களே. அப்போ கொலையாளிகள் யாரு? யாருங்க கொலையாளிகள்? கொன்னவங்க தான். காவலர்கள் கொண்டாங்கன்னா காவலர்கள் தான். அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணல இன்னும்? மற்றவங்க கொலை பண்ணிட்டு நீங்க கேஸ் போட்டாச்சு. அந்த விஷயத்தை பேசுறீங்க. எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணல? ஏன் மீடியா இதை பத்தி எல்லாம் பேசல? தூக்கிட்டு போறாங்க எங்கேயோ. ரைட் சார், அதெல்லாம் பேசணும்ல. ஏன் என்னுடைய கேள்வி ஏன் பேசல? என்னுடைய கேள்வி ஏன் பேசலன்றது. பேசணும்ன்றது ஓகே, ஏன் பேசல? ஏன் பேசல? தாவேக்கா ஏன் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு பேச மாட்டேங்குது? யார் பேச மாட்டேன்னு சொன்னா? யாருக்கு பேச மாட்டேங்குது? தாவேக்காவோட நிலைப்பாடு எங்க? கவின் ஆணவ படுகொலை நாங்க தாங்க கேஸ் நடத்திட்டு சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு தனி சட்டம் வேணும், நாங்க கேஸ் நடத்துறோம். ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேணும். ஆமா, நிறைய பேர் கேக்குறாங்க. நாங்க நடத்துறோம் கேஸ். கேக்குறது சார், நான் என்ன சொல்றேன், நான் தனி சட்டம் ஏற்ற சொல்லி டைரக்ஷன் கொடுங்க. நாங்க கேஸ் மாநாட்டுல தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாவெல்லாம் சொன்னீங்க சார். நான் அதையும் தாண்டி நாங்க கேஸ் நடத்துறேன்னு சொல்றேன் நான். ஆமா சார், ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேணும்ன்றது நம்ம அது வக்ஃபுக்கு போட்டிருக்கோம், நிறைய விஷயங்களுக்கு போடுறோம். மத்த எந்த கட்சி பண்ணிருக்காங்களா? எந்த கட்சி கேஸ் போட்டிருக்கா சார்? ஒரு நான் கேட்கறது பதில் லாஜிக் எனக்கு சொல்லுங்க. நான் கேஸ் போட்டிருக்காங்களா? எதுக்கு சார் கேஸ் போடுறோம்? அப்ப அந்த அரசு பண்ண மாட்டேங்குது சார். அதுக்கு டைரக்ட் கோர்ட்ல கேஸ் கொடுத்தா திருப்பி கொடுத்தா பண்ணி தானே ஆகணும். சட்டத்தை நிறைவேற்றது சட்டமன்றத்துல. ஏன் சார் அதுக்கு நாடாளுமன்றத்துல சார் அதுக்கு முயற்சி எடுக்கணும்ல சார்? முயற்சி எடுக்கணும். எங்க எடுத்தீங்க? நாம என்ன பண்ணோம்? என்ன எடுத்தீங்க? நாம கேஸ் போட்டத தவிர வேற என்ன சார் பண்ணோம்? கேஸ் தான் அப்ப சட்டம் தான் பேசுறாங்க சார். சட்டம் தான் ஒரு இடத்துல பேசி காட்டுங்க சார். என்ன பேச ஒரு இடத்துல விஜய் பேசினாரு. இருங்க, சட்டம் தானே முக்கியம். சட்டம் கொண்டு வரது தானே முக்கியம். ஆமா சார், சட்டம் வர்றதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வேணும். சட்டமன்றத்துல பெரும்பான்மை ஏன் வந்து சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருந்தா தான் சட்டத்தை கொண்டு வர முடியும் சார். இல்லங்க, ஒரு மினிஸ்டருக்கு சிஎம் அவசர காலத்துல கொடுக்கலாம், அவர் பண்ணலாம். 3 மாசம் வரை அது தாங்கும். அதுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். ஏங்க இப்போதைக்கு ஏன் பண்ணல? அதான் சார், பண்றதுக்கு ஏதோ குழு எல்லாம் அமைச்சாங்க. என்ன குழு? ஏங்க இவ்வளவு இழுத்துட்டு இருக்கீங்க? ஏன் இழுத்துட்டு இருக்கீங்க? உங்க நிலைப்பாடு சார். அதுதான் சார் நாங்க நிலைப்பாடு சொல்றோம். அது கூடாது, அதற்கு சட்டம் பேசுறதுக்கு வேற சார். சார் நான் ஸ்பெசிபிக்கா சொல்றோம். கவின் ஆணவ படுகொலையில விஜய் இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்தாருன்னு ஒன்னு சொல்லுங்க சார். பொதுவா ஒன்னு சார், ரொம்ப ஸ்பெசிபிக்கா இது மாதிரி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஒன்றே சரியான வழி. அதை உத்தரவு போடுங்க, நான் கேஸ் போடுறோம்ல. இதை இந்த அளவுக்கு கூட எந்த கட்சி பண்ணிச்சு இன்னைக்கு? அதை சொல்லுங்க. நீங்க எல்லா கட்சியும் பேசுங்க. என்ன பேசுறதுனால என்ன சார் பிரயோஜனம்? நீங்க பண்றதுனால என்ன பிரயோஜனம் சார்? அதுல என்ன பிரயோஜனம் சார்? சார் டைரக்ஷன் வாங்குனா சட்டம் வரும்ல. டைரக்ஷன் எப்படி சார் வாங்க முடியும்? என்ன பேஸ்ல வாங்க முடியும்? சட்டமன்றத்துல சட்டமே உங்களுக்கு தெரியாதா? நீதிமன்றத்துல இவ்வளவு கொண்டு வரதுக்கு இல்லங்க, இவ்வளவு ஆணவ கொலை நடந்திருக்குது இந்த ஊர்ல. சட்டமிட
யுவர் ஆனர் கொஞ்சம் ஒரு டைரக்ஷனுக்கு கொடுங்க, சட்டம் ஏற்ற சொல்லுங்கன்னு வாங்கினா அடுத்த நொடியே சட்டம் ஆகாதா? சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா முடியாதுன்னு சொல்லுவாங்களா அரசு? சார் சட்டம் ஒண்ணு நான் கொண்டு கேக்குறேன். வரதுக்கு டைரக்ஷன் வாங்க முடியுமா சார்? சார் அதுக்கு தான் சார் டைரக்ஷன் வாங்கணும். என்ன வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு பாருங்க. எதனால கொண்டு வரல இப்படி தானே சார் கேட்பாங்க. இல்ல சார், பொது ஒருவேளை நேஷனல் லெவல்ல நம்ம ஒரு அரசியல் அமைப்புக்கு ஐ திங்க் முரணா நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா அதை எதிர்ப்பாங்க. இல்ல சார், இது இல்ல அரசியல் முறை அதுக்கு நிகரா ஒண்ணு இருக்குதுன்னா கொண்டு வர ஆணவ சொல்லுவாங்க. கொலை அரசியலமைப்புக்கு எவ்வளவு நாள்ல சார் நீங்க வர்ற வாதத்துக்கு வச்சுக்கிறேன் சார், எவ்வளவு நாள்ல சுப்ரீம் கோர்ட்ல டைரக்ஷன் வாங்க முடியும்? மேபி another 2 months கூட வரும். ஏன் வராதுன்றீங்க? ஹேசியமா சொல்லலாம் சார், சார் கான்கிரீட்டா சொல்ல முடியுமா? சார், ஆனா நீங்க நான் என்ன சொல்றேன், நாங்கள் அதற்கு நிரந்தர தீர்வுக்கு முயற்சிக்கிறோம். மகிழ்ச்சி சார். ஆனா யார் நீங்க பண்றீங்க? பர்టిక్యులரா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் மௌனமாயிரீங்க? ஏன் சார் பண்றீங்க? நீங்க ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த அரசியல் கட்சி ஏன் நாங்களும் வரோம் சார், விசிகா கேக்குது சார். கேட்டு என்ன சார் பிரயோஜனம்? அவங்க கூட்டணி கட்சி தானே, ரைட் சார். அவங்க தானே சார் கூட்டணி இருக்காங்க. நீங்க எதிரில தான் நிக்கிறீங்க சார் அரசியல் எதிரியா நிக்கிறீங்கல்ல சார், ஏன் வாய் பேசல? சார் எங்களுக்கு இதுதான் சார் சரியான வாய்ப்பு, இதுதான் சரியான வாய்ப்பு. இல்ல சார், நீதிமன்றத்தின் மூலமா போயிட்டு அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஏதா நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. சும்மா ஒரு நாள் பேசிட்டு விடுறது முக்கியமா? மரணத்துக்கு இருங்க வீட்டுக்கு சார். போன விஜயால கவின் வீட்டுக்கு ஏன் போக முடியலன்ற கேள்வி வராதா? ஏன் சார் சிஎம் போல? சிஎம் கூட்டாவது பேசினாரு, போன்ல பேசினாரு, ஏன் பக்கத்துல கனிமொழி போனா 5 கிலோமீட்டர் பக்கத்துல தானே சார் இருந்தாரு. ம். ஏன் போல? ஏன் விஜய் போகல? சிஎம் போகல சார், சரியில்லை சார். நீங்க ஏன் யார் போகல சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? சார்? யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? விஜய்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம் வந்து? இருக்கதா இல்லையா? அஜித் குமார் வீட்டுக்கு போறதுக்கு விஜய்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து? இருங்க சார், சிஎம்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு இஸ் சார். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். எஸ். இருக்கா? இது அசிங்கம் இல்லையா? ஆணவ படுகொலைன்றது அசிங்கம் இல்லையா இந்த ஆமா ஸ்டேட்டுக்கு? சார். அவங்க அப்பா அம்மாவை ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல? அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அம்மாவை அரெஸ்ட் பண்ணல? ம். ஏன்? இந்த இவர் தானே சார் கேள்வி போலீஸ் இவர் தான் சார், ஆமா இவர் சார். டிபார்ட்மெண்ட் ஏன் சார் பண்ணல? கரெக்ட். ஏன் பண்ணல? இந்த கேள்வி ஏன் இதுவரைக்கும் விஜய் சார் கேட்கல? ஒரு இடத்துல கூட நான் பேசல. கேக்குறேனே சார், நீங்க நீங்க கேக்குறீங்க கேக்குறீங்க சார். தான் சார். சார் உங்களை நான் நம்புறேன் சார். ஆனா விஜய் நான் பேசாதது கேக்குறேன்ல சார், பின்னணியில பேசுறேன். சாதிய வாக்குகளுக்கான ஒரு நோக்கம் இருக்குன்ற ரொம்ப அல்பமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் பேசல? எந்த அடிப்படையில ஒரு காரணம் சொல்லுங்க சார். ஏன் பேசல சார் விஜய்? ஏன் இப்ப வரைக்கும் பேசல? எந்த மாநாடு நடந்துருச்சு, பல ஊர்கள்ல கூட்டம் நடந்துருச்சு, ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் நீங்க பேசல. வந்து நான் அந்த தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. தட்ஸ் a சார், document. பொதுவா பண்றீங்க சார், பொதுவா பண்றீங்க. இருங்க சார், டாக்குமெண்ட் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறோம். எந்த கட்சி ஒரு புள்ள கூட பிடிக்க போடல, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் இந்த பண்ணிட்டு இருக்கீங்க. பர்టిక్యులர் இந்த அமைச்சர் முதலமைச்சர் இது அசிங்க சார் தமிழ்நாட்டுக்கு. அவங்க அப்பா அம்மாவை கைது பண்றதுக்கே இவர் தைரியம் வரல. எவ்வளவு விஷயங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க சார். சார் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கீங்க. காவல் படுகொலைக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்கல்ல, ஒரு போராட்டம் நடத்துனீங்கல்ல. அப்படி சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரா இதே மாதிரி விக்டிம்ஸை நான் கூப்பிட்டு மேடை ஏத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன், ஒரு போராட்டம் நடத்துறேன் விஜய் தலைமையில, ஒண்ணு நடந்திருக்கா சார்? இல்ல நம்ம அந்த விஷயத்துக்கு ஒரு ட்வீட்? சார் நீங்க ட்வீட் கேக்குறீங்க, நாங்க கேஸே நடத்துறோம்னு சொல்றேன். ட்வீட் இருந்தா போதுமா? எது சார் உங்களுக்கு முக்கியம்? கேஸ் போட்டு தமிழக அரசை இப்படி ஒரு சட்டத்தை இயற்ற சொல்லுங்க அப்படின்றது சரியா? அதே மாதிரி ட்வீட் போடுறது சரியா? அதே மாதிரி காவல் மரணங்களுக்கும் எதிரா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு கேஸ் போட்டுருக்கலாம்ல சார்? பண்ணலாம் சார், பண்ணுவோம். அத பண்ணிரலாம். ஏன் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துனீங்க? அதுக்கு ஆல்ரெடி சட்டங்கள் இருக்குது சார். உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, ஆளுங்கட்சிக்கு மேலனா பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு சாதிய அமைப்புகளுக்கு எதிரா நிக்கணும்னு பயம் இருக்கு. டார்ச்சருக்கும் கஸ்டோடியல் டெத்துக்கும் இங்க சட்டங்கள் இருக்குங்க. அதை அவங்க செயல்படுத்த சொல்றோம். அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்கன்னு போயிருக்கீங்க. ஏன் ஃபீல்டுக்கு வந்தீங்க? களத்துக்கு ஏன் வந்தீங்க? இதுக்கும் வரணும். குழந்தைத்தனமா பேசுங்க. இல்லாத ஒரு சட்டத்தை ஏற்ற சொல்றாங்க, இருக்கிற சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றோம். கொலைகளுக்குமே சட்டங்கள் இருக்கு சார். ஆமாங்க, ஸ்பெசிஃபிக்கா இல்ல அது என்னங்க பிசிஆர் ஆக்ட் இருக்குல்ல இல்லையா? மத்த அடிதடி கேஸுக்கு சட்டங்கள் இருக்குல்ல? ஆமா. பிசிஆர் ஆக்ட் அப்புறம் இருக்கு, தேவை இருக்குல்ல? அதே மாதிரி இதுக்கும் சிறப்பு சட்டம் தேவை இருக்கு. கஸ்டோடியல் டெத்துக்கு ஆல்ரெடி சட்டம் இருக்குது. அது செயல்படுத்துறது இல்ல. டைரக்ஷன் கொடுங்கன்னு போலாம் கோர்ட்டுக்கு. ஏங்க அதை போராட்டம் பண்றோம். ஏங்க அது என்னங்க, நீங்க இல்லாத ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது வேறு, இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துங்கன்னு சொல்றது வேறு. ரைட் சார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லாத ஒரு சட்டத்தை நிறைவேற்றினே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்ல, ஒரு போராட்டம் நடத்தலாம், அதுல ஆணவ படுகொலையில பாதிக்கப்பட்ட மக்களை மேடை ஏத்தலாம். நம்ம பண்ண மாதிரியே தான். You have found one issue and you are blowing it up. ஏன்னா சார் பேசலைங்க போது தான் சந்தேகம் வருது இல்ல? நீங்க பாருங்க, இன்னைக்கு பாருங்க இத்தனை கொலைகள், இத்தனை கற்பழிப்பு. அதுல தான் சார், அதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, அதுல பர்టిక్యులரா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார்ந்த விஷயம்னா நீங்க பேசிடுறீங்க, நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்துறீங்க, நீங்க அதுக்கு களை எடுக்கிறீங்க. உங்களுடைய சாதி அமைப்புகள் எதிரில இருந்துருச்சுன்னா பயந்துடுறீங்களோ அப்படின்ற ஒரு உங்களுடைய பெர்செப்ஷன் அது தப்பு. We don't have any caste disparity in the party. அது 100% என்னால் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? ஏன்னா நான் அதில் இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியும். நீங்கள் கற்பனையில் பார்த்தீங்கன்னா
அது உங்களுடைய பிரச்சனை. ஏன்னா அது இல்ல காட்டிட்டாலும் பிரச்சனை இருக்காது. காட்டுறது நீங்க பார்ஷியலா இல்லன்னு தெரிஞ்சிட்டாலும் பிரச்சனை இருக்காது. மென்டல் பிளாக் சார். அந்த மென்டல் பிளாக்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுத்துருங்கன்றேன் சார். ஐயோ பாரியா ரெண்டுக்கும் பண்ணியிருக்கேன் பாரியான்னு காட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிரும்ல சார். அதை விட அதிகமா ஒன் ஸ்டெப் போயிருக்கேன்றீங்க. நீங்க ஒரு ட்வீட் பண்ணணுன்றீங்களே சார். சாதி இரண்டு வேறு இல்லைன்னு எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க சார். ஆனா பர்டிகுலரா இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது தான் நிறைய பேர்த்தோட தடுமாற்றம் தெரியும். அதுக்காக we have taken a stand to find a permanent solution. ஒரு நாள் பேசிட்டு குழு அமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு ஆட்கள் நாங்க இல்லை. எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு என்னன்றதை நோக்கி தான் நாங்க போயிட்டு. ஓகே, நன்றி சார். உங்களோட எனக்கு நீங்கள் பாருங்க. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.